வாழ்க்கையை யோசிங்க. இனி ஜல்சா ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற மிஷின் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் சட்டு ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தள்ளிட்டோங்க. ஸோ அப்போ ஒன்று அட்லீஸ்ட் 2-3 பேருக்கு அந்த வீடியோ போய் சர்ச் ஆகும். ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ண வேண்டிய பிக் எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பாருங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேல் காரில் திருப்பட்டின இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரீச்சர் பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இந்த தடப் சொல்லி போய்ட்டு உங்களுக்கு பிகு தோமை நீங்கள் லைட்டாக ஜூம் போயிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ல போய்ட்டு உங்களுக்கு பிகு தோமை நீங்கள் சென்டராக நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட்டு மேலே சூப்பர்னே இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், அது நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே ஷூட் பண்ணால் ஸோ இந்த பிக் வந்து பண்ண 4:5 கன்வெர்ட் ஆயிரும். இது நீங்கள் சேவ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்க ஸோ இதில் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ முன்னாடி பார்த்துட்டேன்றீங்களா? ஓகே, ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த ஃபாண்ட் வந்து பண்ண நான் மிட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்க. ஓகே, ஸோ இப்போ நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே திருப்பட்டின இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரீச்சர் பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸில் போயிட்டு தரப்பு சொல்லி போயிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பிக்கை வந்து பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே மூவ் பண்ணி கொண்டு வரீங்களாம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தா சாங்குக்கு மேலே நீங்கள் வந்து நான் கட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த பிக்கை நீங்கள் எது வரைக்கும் அசைன் பண்ணிங்கனாக்க அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாக்க கரெக்டாக வந்து பண்ண ஒரு 18 பாயிண்ட் கிட்ட வந்து பண்ண 2 புக் மார்க் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த புக் மார்க் வந்துட்டு இப்போ நான் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணால் அது வந்து எனக்கு லாஸ்ட் வரைக்கும் மெசேஜ் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இந்த புக் வந்து பாரு ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்கஷன் வேப் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ணாக்க டேல்ஸ்னு எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கும். ஜஸ்ட் கீழே மூவ் பண்ண மிரர் வந்து பண்ண ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும். இப்போ மறுபடியும் நீங்கள் இப்போ நான் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு மேலே சர்ச் ஐக்கன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் எஸ் சைன் மட்டும் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் எடுத்தால் அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கும். இப்போ கீழே வந்து பண்ண ஸ்கேல் இருப்பாருங்க, அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஒரு 1.50 இல்லை 1.60 கிட்ட நீங்கள் இப்போ வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ மேலே பொசிஷன் இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல கீ ஃபேம் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்குடைய எண்டில் போயிட்டு ஸோ அங்கே ஒரு கீ ஃபேமை நீங்கள் வந்து பார்த்தினாக்க கொடுத்துக்கும். ஸோ இப்போ ஜெட் வேல்யூ இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு லாஸ்டிக் ஃபேம் வேல்யூ வந்து பண்ண லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு 500 இல்லைன்னா ஒரு 600 கிட்ட நீங்கள் பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த ஸ்மோக் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சா ஓகே. ஸோ நம்முடைய பிக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டெஸ்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பேசே தெரியல. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செல்ல போயிட்டு ஸோ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னோட பிக்குக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்து ஆட் ஆகிடுச்சா? ஜஸ்ட் அந்த 3D லுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்காம இருக்கும். ஸோ அதை நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஓகே, ரிலீக்ஸ் எங்கே முடியுது? ஓகே, ரிலீக்ஸும் முடிஞ்சிட்டு பின்னாடி இதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு எப்படி ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு க்ரீன் கலர் பாருங்கள், ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் பண்ணுறது இருக்குது, அது நீங்கள் செல்ல போயிட்டு ஸ்டார் ஐக்கன் மாதிரி இருக்குது பாருங்கள், அதையும் கிளிக் போயிட்டு இப்போ நம்ம 4:5 பிக்கு கன்வெர்ட் பண்ண பாருங்கள். அந்த பிக்கு இங்கே செல்ல போயிட்டு மேலே பர்சன் இருக்குது, அது நீங்கள் செல்ல போயினா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ண இந்த பிக் ஆட் ஆயிரும். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண க்ரீன் கலர் இருக்குது, அதுலேயே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டாரையும் கொடுத்து சேம் பிக்கு இங்கே செல்ல போயிட்டு மேலே புஷையும் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டில் இந்த பிக்கு ஆட் ஆயிரும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து பண்ண 4:5 உங்களுக்கு பிக்கை கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண அடுத்தடுத்து அந்த க்ரீன் கலர் கிரே கலர் இருக்கா? ஸோ இதில் நீங்கள் ஒன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண அதே சேம் மெத்தட் நீங்கள் ஒன் பண்ணால் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான்.
ஓகே. ஸோ ஆட் பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ணுறது பார்த்தலாமா? ஸோ கீழே வந்து பண்ண ஒரு ஆரஞ்சு லேயர் பாருங்க. அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபுல் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஸோ அதே நாம் சேம் பிக் இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே புஷியம் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அந்த எஃப்ல ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே எடி குரூப் இருக்கு பாருங்க. அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் ஷோ ஆகும். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபுல் கொடுத்து ஸ்டாரையும் கொடுத்து ஸோ பண்ணி பேக்ரவுண்டில் என்ன பிக் ஆட் பண்ணி ஒரே பிக்கு தான் யூஸ் பண்ணுறேங்க. ஓகே. ஜஸ்ட் அந்த பிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே புஷியம் கொடுத்துக்கும். ஜஸ்ட் இது வந்து நான் ஆட் ஆயிடுச்சா? ஸோ உங்களோட பிக்கு கரெக்டாக ஆட் ஆகலைனாக்கா ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ்ஃபுல் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிகு தோமே நீங்கள் சைஸ் கம்மி பண்ணுறதுனா கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை ஜூம் பண்ணுறதுனா நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க சொல்லலாம். இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அது கரெக்டாக ஆடே இருக்கான்னு செக் பண்ணிடலாமா? ஓகே. கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பணம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துலாமா? ஸோ அதுக்கு இந்த 3 குரூப்பில் கீழே இருக்கும் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடி குரூப் போய்க்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷம் கொடுத்து மீட்டை கொடுத்து நம்ம எடி பண்ணி பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு நான் இந்த பிக்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் முன்ன நாம் ஆட் பண்ண அந்த டெயில்ஸ் எஃபெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போ கீழே மேலே இருக்கா ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் நீங்கள் சென்டராக நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்குது. அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடி குரூப் போய்க்கோங்க. இப்போ அவங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ண பிக்கே இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தேர்ட் குரூப் இருக்கா ஸோ அதுலேயும் நம்ம வந்து பண்ணாக்க பிக்கை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் ஃபுல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த லுக்கு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்து பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது வந்து பண்ண இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வந்து பண்ண லைட்டாக ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு ஹேங் ஆச்சுனாக்க ரொம்ப ஜஸ்ட் அந்த மேலே ஒரு லேயர் பாருங்கள் அது கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போனாக்க ஸோ கீழே வந்து பார்த்தாக்க லீனர் ஸ்ட்ரைக்னு ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க ஒரு 4 இது வந்து பார்த்தா நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ரொம்ப ஹேங் ஆச்சுனாக்க ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஜஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிளாங்காக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க இந்த மாதிரி சின்ன சின்ன லேயர்ஸ் நம்ம இப்போ காட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் லாப்ஸ் பண்ணி ஒன் பண்ணால் நீங்கள் பண்ணாக்கா செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டலாக 7 லேயர் இருக்குது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி 7 லேயர் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஃபரி இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸை கொடுத்து பேஸ்ட் 7 லேயர் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லேயர் பிக் வந்து பண்ண ஆடே இருக்கும். ஸோ இது ஒன் பண்ணால் அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த கேமரா லேயருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே அந்த பேக்ரவுண்டு பிக் அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்கா ஸோ இது ரெண்டுத்தையும் அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸை உங்களுக்கு காப்பி 2 லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸை உங்களுக்கு பேஸ்ட் 2 லேயர் கொடுத்துக்கோங்க. இது நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து பண்ணால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அசைன் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த டைமிங் எத்தனை எஸ் நேரம் அதே மாதிரி அந்த பேக்ரவுண்டு பிக்கி நம்ம எஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ணாக்க இந்த 3 குரூப் இருக்கா ஸோ இதையும் அதுக்கு மேலே இருக்க லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி 4 லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஃபரி இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே இந்த பாக்ஸை கொடுத்து பேஸ்ட் 4 லேயர் கொடுத்துக்கலாம். இது லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன் பண்ணால் கரெக்டாக இந்த லேயர் கீழே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எஸ்டெண்ட் பண்ணிடலாமா? ஜஸ்ட் அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் எஸ் நேரம் இதே சேம் மெத்தட் நம்ம ஒன் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணால் மேலே ஒரு லேயர் பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி லாஸ்ட் லேயர் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கலரிஸ்க்காக ஒரு லேயர் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலி அந்த கேமரா ஆப்ஷனை மட்டும் நம்ம ஆன் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கன்னாக்க நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி அந்த லுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் கேமரா ஆப்ஷன் ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மேலே செட்டிங் இந்த கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு 60 இருந்துச்சுன்னா 60 வச்சுக்கோங்க. 30 இருக்குன்னா 30 வச்சுட்டு நீங்கள் டேட்டா சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோவில் எதாவது டவுட் இந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நியூஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys.